நாளைய தினம் பங்குனி உத்திர தினம். பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டினால் பிறவி பலனையும் 48 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பங்குனி விரதத்தை கடைபிடித்தால் அடுத்த பிறவியில உலகத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வீக தன்மையையும் அடையலாம் என்று நமக்கு புராணங்கள் சொல்லி இருப்பதாக பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த நாளில சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்துல நினைத்து தியானம் செய்து வீட்டிலோ அல்லது ஆலயத்திற்கு சென்றோ வழிபட்டு ஒரு தம்பதியருக்கு வயிறு நிரம்ப உணவும் உடுத்திக்கொள்ள வேஷ்டி புடவையும் கொடுத்தால் முருகப்பெருமானின் அருளோடு சிவபெருமானினுடைய அருளையும் பெற்றுவிடலாம் என்றெல்லாம் நம்பிக்கையை நமக்கு பெரியோர்கள் விதித்திருக்கிறார்கள். பொதுவாகவே பங்குனி உத்திரம் என்பது திருமண நிகழ்வு. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஸ்ரீ ரங்கநாதர் திருமண உற்சவமுமே நமக்கு காரணகாரியமாக அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய விழாக்களில மிக முக்கியமான பெருவிழா இந்த பங்குனி உத்திர திருவிழா சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ பிரம்மாவே கொண்டாடிய முதல் உற்சவம் பங்குனி உத்திர திருவிழா என்கிறது தலபுராணம். அதனால்தான் இந்த பங்குனி உத்திர விழாவை ஆதி பிரமோற்சவம் என்றே சொல்லுகிறார்கள் என்கிறார்கள். இந்த பங்குனி உத்திர விழாவின் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே ஊடல் நிகழ்ந்து பிறகு இருவரும் இணைந்தது ஒரு பங்குனி உத்திர நன்னாளில் தானாம். அது மட்டுமா, ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளின் திருவடியை அடைவதற்காக தேர்வு செய்ததும் இந்த பங்குனி உத்திர புண்ணிய நாளைத்தான் என்று சொல்லுகிறார்கள். பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊடல் என்பதை ஏதோ கணவன் மனைவி சண்டையாக நாம் பார்க்க கூடாது. அது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடைபெறுகிற பாச போராட்டம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஜீவாத்மாவான மனைவியும் பரமாத்மாவான கணவனும் தங்களுக்குள் நிகழ்கிற ஊடல்களை பெரிதுபடுத்தாமல் அதனை அனைத்தையும் மறந்து அனுசரித்து இணைந்து வாழ்ந்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும் என்கிற தத்துவத்தை விளக்கக்கூடிய விஷயமாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த கருத்தை உலக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில பங்குனி உத்திர நாளில ஸ்ரீரங்கத்துல மட்டையடி உற்சவமே நடைபெறுகிறது என்கிறார்கள். சரி, இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன பிரச்சனை? அவர்களுக்குள்ள என்ன ஊடல்? கணவன் மனைவி உறவுக்குள்ள ஊடல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அது வரத்தான் செய்யும், ஆனால் அது அப்படியே நீடிக்க கூடாது. அதுதான் விஷயம். திருச்சியில இருக்கக்கூடிய உறையூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்கிறார் சோழ மன்னர் ஒருவர். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குறையை போக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாமரை மலரில் அவதரிக்கிறார்கள். மகாலட்சுமி தாயாரை ரங்கநாதர் திருமணம் செய்கிறார். அதனால் உறையூரில கமலவல்லி நாச்சியாருக்கு கோயிலே அமைந்திருக்கிறது என்கிறார்கள். தாயாரினுடைய திருநட்சத்திரம் ஆயில்யம். எனவே பங்குனியின் ஆயில்ய நட்சத்திர நன்னாளில் ஸ்ரீ ரங்கநாதர் உறையூருக்கு வருவாராம். அவரோடு கமலவல்லி நாச்சியார் சிம்மாசனத்தை திருக்காட்சி தருவாராம். உறையூரில் நாச்சியாரோடு வீதி உலா வந்து விட்டு பின்பு ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு வருவாராம் ரங்கநாதர். பெருமாளை காணோமே என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அவரினுடைய வருகையை பார்க்காமல் விடுவாரா? எங்கு சென்று விட்டு வருகிறீர்? அதை அறிந்து கோபம் தலைக்கேறியபடி புளித்த தயிர், வெண்ணெய், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை அள்ளி எடுத்து பெருமாளின் மீது வீசி எறிந்தார்களாம். இப்ப தெரிகிறதா இல்லறத்துல மனைவிக்கு கோபம் வந்தால் பாத்திரங்கள் பறப்பது ஏன் என்று? ரங்கநாயகி தாயாரே புளித்த தயிர், வெண்ணெய், பழங்களை எடுத்து வீசி இருக்கிறார். பெருமாள் தன்னை பார்க்க வரக்கூடாது என தடை செய்வார் பிராட்டியார். ஸ்ரீ ரங்கநாதர் சோழநங்கிக்காக உறையூர் சென்று ஒரு நாள் தங்கி இருந்த விவரத்தை தாயார் அறிந்த அந்த கோபம் தான் தடை செய்ததனுடைய காரணம். அதன் பிறகு நிகழ்கிற அவர்களினுடைய உரையாடல்கள் என்பது அது மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். உமது ஆடைகள் கசங்கி இருக்கிறது, உங்களின் நகைகள் கலைந்து கிடக்கிறது, உடலெங்கும் இப்படி வியர்த்து கொட்டுகிறதே. ரங்கநாதரை அணுகுணுவாக அளந்து ஆராய்ந்து கோபக்கண்களை கேள்வி கணைகளாக்கி தொடுப்பார்களாம் ரங்கநாயகி தாயார். அப்போ பெருமாள் என்னையே சந்தேகப்படுகிறாயா? உனக்காக கடலில மூழ்கி விடட்டுமா? எரிகின்ற தீயில போய் குதித்து விடட்டுமா? அல்லது பாம்பு கூடத்துல கையை விடட்டுமா? தன் மனைவியை சமாதானப்படுத்தும் நோக்கில் ஏதேதோ சொல்லுவாராம் ஸ்ரீரங்கர். கடவுளை இப்படி சொல்லி இருக்கிறார். இந்த பிணக்கை நம்மாழ்வார் தீர்த்து வைத்திருக்கிறார். பெருமாள் தன் தவறை பிரதான பிராட்டியிடம் ஒப்புக்கொள்ள நாச்சியார் பெருமாளை ஏற்றுக்கொண்டாராம். பிறகு பெருமாளும் தாயாரும் அருகருகே கல்யாண கோலமாக எழுந்தருளி சேர்த்தி என்னும் சேவை சாதிப்பாராம். இது ஆலய 5வது திருச்சுற்றில பங்குனி உத்திர மண்டபத்தில் நடக்கக்கூடிய இந்த விழாவை காண்பவர்களுக்கு திருமண பேரு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார்கள் பெரியோர்கள். பங்குனி உத்திர பெருவிழாவென்று காலையில நடைபெறக்கூடிய இந்த வைபவத்தை கண்குளிர தரிசித்தால் பிரிந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் என்பது ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இணைந்து வாழ்ந்து வருகிற தம்பதி மேலும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு கருத்தொற்றுமையோடு வாழ்வார்கள் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில பங்குனி உத்திர மண்டபம் என்றே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளில பெருமாளும்
தாயாரும் திருக்காட்சி தருவது இந்த மண்டபத்தில் தான். எனவே மண்டபத்திற்கே அந்த பெயர் எழுந்தது என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஒரு நிகழ்வுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரம் பாடங்களையும் ஆயிரம் படிப்பினைகளையும் வைத்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டிய நம்முடைய முன்னோர்களினுடைய அறிவாற்றல், நம் முன்னோர்கள் காட்டி இருக்கக்கூடிய அந்த வழிபாதைகள், இதைவிட சிறந்த வழிபாடு என்று எதை நாம் சொல்ல முடியும்? சிறப்புக்குரிய தினங்கள், சிறப்புக்குரிய வாழ்வுக்கான பாதைகள் என உணர்ந்தால் அந்த நாளில் நம்முடைய வழிபாடு இன்னும் சிறப்பு பெறும். சிறப்பு பெறட்டும்.